ஹலோ காய்ஸ், உங்கள் ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் எரியுதா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை மாற்றி போட்டுக்கோங்க. அந்த மேலே கீழே இருக்கிற நட்டை கழட்டிக்கோங்க. இந்த மேலே இருக்கிறதுல இந்த சின்னோண்டு ஸ்க்ரூ மாதிரி ஒரு நட்டு கணக்காக வரும். அதுக்குள்ளே தான் நமக்கு போய் டஸ்ட்டு எதுனாலும் அடையும். அது பின்னு சின்ன பின்னாக போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீடில் வச்சுக்கோங்க. ஊசியை வச்சு அது எவ்வளோ ஷார்ப்பாக ஒல்லியாக இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம அதில் அடைச்சிருக்கோம். அந்த அடைப்பை நம்ம எடுத்து விடணும். நான் ஃபஸ்ட்டு ஊக்கு போட்டேன். அந்த ஊக்கில் இதாகலை, உள்ளே போக மாட்டேன்ட்டுச்சு கரெக்டாக. அதனால் ரெண்டாவது நீடில் வச்சு இது பண்ணிவிட்டு நல்லா ஊதி விட்டால் அதில் காற்று போகும். அதுக்கப்புறம் அதை மேலே மாட்டிடுங்க. மாட்டியாச்சா, நல்லா மாட்டி டைட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கேஸ் லீக்காக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு நம்ம கலட்டினோம் இல்லையா, அதையும் அதிலே என்ன செஞ்சுருங்க, ஃபிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதே மாதிரி இன்னொரு அடுப்புலையும் கழட்டுங்க. இந்த கழட்டுறோமா, இன்னொரு பக்கம் இருக்கிற ஸ்டவ்லையும் கழட்டிட்டு கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு நேராக கரெக்டாக மேல் பக்கம் கட்டிங் பிளேட் வச்சு தான் கழட்ட முடியும். மேல் பக்கம் அதையும் கழட்டிட்டு நல்லா நீடில் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு நீங்கள் அதில் ஃபூன்னு ஊதணும் அப்படின்னா காற்று போகும். காற்று போகணும். போனால் தான் அதில் அடைப்பு எதுவும் இல்லை. கொஞ்சம் ஏர் போகலை, நம்ம ஊதும்போது ஏர் போகலை அப்படின்னா அதில் கொஞ்சம் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் ஊதுனா வெளிப்பக்கம் கூடி காற்று வரும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மதன்னு சூப்பராக எரியுதுன்னு. இது கொஞ்சம் பழைய அடுப்பு, அதனால் பர்னர் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக எரியுது.